ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஸ்ரீ மகாபரிவாஜனம். இன்னைக்கு தெய்வத்தின் குரல் பாகம் 5ல் குருமூர்த்தியும் திரிமூர்த்திகளும் என்ற தலைப்பில் பெரியவா சொல்கிறத மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 233 ஆரம்பிக்கிறது. சாவித்ரி, காயத்ரி, நாரதர் விஷயம். பிரம்மாவுக்கு 3 பத்னிகள். சரஸ்வதி ஒருத்தி, காயத்ரி, சாவித்ரி என்று 2 பேர், இன்னும் 2 பேர். காயத்ரி மந்திரம் என்ற தலைசிறந்த மந்திரத்தின் வெளிரூபமாக இருக்கப்பட்ட சந்தஸ் மீட்டர் தான் காயத்ரி. அதன் உள்ளுயிராக இருக்கிற ஜோதி சக்திக்கே சாவித்ரி என்று பெயர். சகல வேதங்களுக்கும் சாரமாய் உள்ள மந்திரத்துடன் சம்பந்தப்பட்ட போதிலும் அந்த 2 பேருக்கும் கோவில் இல்லை. காரணம் மேலே சொன்னதுதான். பதிக்கு இல்லாதது தங்களுக்கும் வேண்டியதில்லை என்று அவர்கள் வைத்துவிட்டதுதான் காரணம். இப்படி பார்த்து கொண்டு போகும்போது நாரதற்கும் கோவில் இல்லாததற்கு காரணம் தெரிகிறது. விஷ்ணுவின் அடியார்கள் பாகவதோத்தமர்கள் என்று எடுத்தால் நாரதர் டாப்பில் நிற்கும் ஒருவர். பக்தி சூத்திரமே அவர் பண்ணியதுதான். கலிக்கு சங்கீர்த்தனம்தான் பிரத்யேக மோட்ச மார்க்கம் என்னும்போது சதா சர்வகாலமும் வீணாகானத்தோடு பகவத் நாம சங்கீர்த்தனம் பண்ணி கொண்டிருக்கும் அவருக்கும் தான் ஊருக்கு ஊர் கோவில் இருக்கணும். ஆனாலும் கோவிலே இல்லை என்றால் என்ன காரணம்? தகப்பனாரான பிரம்மாவுக்கும் 3 தாயார்களுக்கும் ஆலயம் இல்லாத போது பிள்ளை மட்டும் ஆலயத்தில் வசிப்பாரா? மாதா பிதாக்களுக்கு இல்லாதது தமக்கும் வேண்டாம் என்று சத்புத்திர தர்மத்தை அவர் பின்பற்றுகிறார். பொதுவாக இன்னொரு காரணம் தோன்றலாம். தக்ஷ பிரஜாபதிக்கு அவரிடம் கோபம் வந்து நீ நின்ன இடத்திலே நிற்காமல் சுத்திண்டே இருந்து சபித்தான். அதனால்தான் அவர் திலோக சஞ்சாரி என்னும்படியாக ஓடிக்கொண்டே இருக்கிறார் என்று கதை உண்டு. சுற்றி கொண்டே இருப்பவரை, இருக்க வேண்டியவரை ஆலயங்களில் பிரதிஷ்டை பண்ணி எப்படி உட்கார்த்தி வைப்பது? குருவில் ஆரம்பித்து எங்கெங்கேயோ திலோக சஞ்சாரம் பண்ணிவிட்டு நாரதில் வந்து நிற்பதும் பொருத்தம்தான். அவர்தான் சங்கீர்த்தன குரு. தாகேர்வாள் குருவாகவும் இருந்து கொண்டு அதே சமயம் கலி சந்தரணம், கலியை தாண்டுவது என்று இந்த யுகத்துக்கு ஸ்பெஷலாக உள்ள மந்திரத்தை முதலாக பெற்றுக்கொண்ட சிஷ்யராகவும் அவர் இருக்கிறார். எல்லோரும் இக்காலமும் எங்கே வேண்டுமானாலும் சொல்லக்கூடிய அந்த மந்திரம் ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே என்பதுதான். தகப்பனாரான பிரம்மாவிடமிருந்தே நாரதன் இந்த மந்திரத்தில் உபதேசம் பெற்றிருக்கிறார். குரு பரம்பரையில் பிரம்மா. இப்படி சொல்லும்போது சிருஷ்டிகர்த்தாவாக இல்லாமல் ஆனால் குரு பரம்பரையில் ஒரு மூல புருஷராக பிரம்மா இருப்பது நினைவுக்கு வருகிறது. நாரதற்கு நாம மந்திரம் உபதேசித்த பக்தி குருவாக இருக்கிற அவர் வேதாந்த குருவாகவும் இருக்கிறார். குரு என்பதுதான் நாம் எடுத்துக்கொண்டுள்ள விஷயமாதலால் பிரம்மாவை குருவாக கொண்டு வருவதிலும் பொருத்தம் இருக்கிறது. சங்கர பகவத்பாதாளை பின்பற்றுபவர்களான ஸ்மார்த்தர்களின் பிரம்ம வித்யா குரு பரம்பரையில் பிரம்மா, விஷ்ணு, சிவன் 3 பேருமே இருக்கிறார்கள். ஆதி முதல் குரு பேசாமலே வாயு உபதேசம் செய்யாமலே ஞானத்தை கொடுத்துவிடும் தட்சிணாமூர்த்தி. சிவபெருமானின் பரமஞான வடிவமான அவர்தான் ஆதிகுரு. அப்புறம் பிரம்மா, விஷ்ணு, சிவன் மூவரும் ஒன்று சேர்ந்த ரூபமாக 3 தலையோடு விளங்கும் தத்தாத்திரேயர். அந்த ரூபத்திலே அவர் ஞான குருவாயிருந்தாலும் தனியாக அந்த 3 பேரை சொன்னால் சிருஷ்டி ஸ்திதி சம்மானங்களைத்தான் குறிக்கிறது. இவ்விஷயம் இருக்கட்டும். தத்தாத்திரேயருக்கு அப்புறம்தான் நன்றாக வாய்விட்டே கிரமமாக குரு சிஷ்யாள் என்று உபதேசம் செய்வது ஏற்பட்டது. முதலில் அப்பா பிள்ளைகளே இப்படி குரு சிஷ்யாளாக 5-6 தலைமுறை போய் அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கொள்ளாத சுகாச்சாரியாளிடமிருந்து சந்நியாச சிஷ்யர் என்று அந்த பிரம்ம வித்யா குரு பரம்பரை போகிறது. இதிலே முதலாவது குரு மகாவிஷ்ணு, அப்புறம் அவர் பிள்ளையான பிரம்மா. நாராயணம் பத்மபுவம். நாராயணன் முதலில், அடுத்தது பத்மபுவரான தாமரைப்பூவில் தோன்றியவரான பிரம்மா. பிரம்மா சிஷ்யராக பிதாவிடமிருந்து பிரம்ம வித்யை உபதேசம் வாங்கி கொண்டு அப்புறம் தாமும் பிரம்ம வித்யா குருக்களில் ஒருவராகி தம்முடைய புத்திரரான வசிஷ்டருக்கு அதை உபதேசம் பண்ணினார். நாரதர் பிரம்மாவுக்கும் பிள்ளை என்கிறார் போல வசிஷ்டரும் அவருடைய பிள்ளைதான். பிரஜாபதிகள் என்று 10 பேர் பிரம்மாவின் புத்திரர்கள். வேதத்தில் பிரஜாபதி என்றால் பிரம்மா என்றாலும் வழக்கில் அவருடைய 10 புத்திரர்களுக்கே அது பெயராக ஆயிற்று. அந்த 10 ரிஷிகளில் நாரதர் மாதிரியே வசிஷ்டரும் இன்னொருவர். அவருக்கு பிரம்மோபதேசமான அத்வைதத்தை பிரம்மா உபதேசம் பண்ணியிருக்கிறார். அவருக்கு உபதேசமான அத்வைதத்தை பிரம்மா உபதேசம் பண்ணியிருக்கிறார். ஸ்ரீ வைஷ்ணவர்களின் குரு பரம்பரையில் முதலில் மகாவிஷ்ணு, அப்புறம் மகாலட்சுமி, பெரிய பெருமாள், பெரிய பிராட்டி என்று அவர்களை சொல்வார்கள். அப்புறம் பிரம்மா இல்லை.
சிவசுதனான பிள்ளையார் சிவனுடைய பூதப்படைகளுக்கெல்லாம் தலைவரான கணபதியாக இருக்கிறார் அல்லவா? அப்படி விஷ்ணு கணங்களுக்கெல்லாம் பதியாக ஒருத்தர் இருக்கிறார். அவர் பிரம்மா இல்லை. அவர் பெயர் விஸ்வக்சேனர், சேனை முதலியார் என்று சொல்வார்கள். அவர்தான் மகாலட்சுமிக்கு அடுத்ததாக வரும் ஸ்ரீ வைஷ்ணவ குரு. அவருக்கு அப்புறம் பூலோகத்திலே இருந்த நம்மாழ்வாரிலிருந்து அவர்களுடைய மனுஷரூப குருக்கள். ஸ்மார்த்த சம்பிரதாயத்தில் மகாவிஷ்ணுக்கு அப்புறம் பிரம்மா. ஆகையால் பிரம்மாவுக்கு கோவில் பூஜை என்று எதுவும் இல்லாவிட்டாலும் வேதாந்தம் அபியாசம் செய்கிற ஸ்மார்த்தர்கள் குரு தியானத்தில் ஆரம்பிக்கும் போது நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் என்ற ஸ்லோகம் சொல்லி நமஸ்காரம் பண்ணும்போது பத்மபுவரான பிரம்மா நமஸ்காரம் வாங்கி கொண்டு விடுகிறார். இது கொஞ்சம் ஆறுதலாய் இருக்கிறது. இப்படியே வியாச பூஜை என்பதாக ஆண்டுதோறும் சன்னியாசிகள் குரு பரம்பரா பூஜை செய்யும் போது அதில் சரஸ்வதி நாரதர் ஆகிய 2 பேருக்கும் கூட பூஜை சொல்லியிருக்கிறது. வேதாந்தம் படிப்பவர்கள் சன்னியாசிகள் ஆகியவர்களுக்கு பிரம்மாவை பற்றி சென்டிமெண்டலான ரிசர்வேஷன்கள் இருக்காததால் இங்கே அவர் சிருஷ்டிகர்த்தா என்பதற்காக இல்லாமல் குரு என்ற ஹோதாவில் நமஸ்காரம் பெற்று விடுகிறார். ஆனாலும் ஜனசமூகத்தில் இது விதிவிலக்கு மாதிரி தானே ஒழிய விதியாக இருப்பதல்ல. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம்.